ஹாய் மக்களே, சென்னையிலேருந்து நான் உங்கள் வித்யா. ஸோ எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங். ஸோ நம்ம பண்ணுற மெட்டீரியலுக்கு நம்ம பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ப்ராப்பராக கிளாஸ் கற்றுருப்போம், ப்ராடக்ட்டும் மேக் பண்ண தெரிஞ்சிருக்கும். பட் அதை ஒரு கஸ்டமர் நம்ம கிட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்கும் போதுட்டு டக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதுக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் கரெக்டாக தப்பா, இல்லை நம்ம கம்மியாக கொடுக்குறோமோ இல்லை ரொம்ப அதிகமாக கொடுக்குறோமோ அப்படின்ற ஃபீல் வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த ஃபீல் இல்லாமல் எப்படி நம்ம கரெக்டாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத இந்த கிளாஸில் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட பிஸ்னஸில் இந்த டாபிக் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நான் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், மெட்டீரியல்ஸ். நீங்கள் மேக் பண்ண போகிற ஜுவல்லரிக்கோ பிரேஸ்லெட்க்கோ எனிதிங், அதுக்கு நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக் பண்ண போகிற டிசைன் என்ன மாதிரியான மாடல் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணணும். நீங்கள் ரெடி பண்ண மெட்டீரியலை பேக்கிங் பண்ணி தான் டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பேக்கிங் பண்ணுறீங்க, அதுக்கான காஸ்ட் இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அண்ட் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க அதில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கிற அமௌண்ட் இந்த லாஸ்ட்டாக நான் போட்டிருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணுறீங்கன்னா அந்த டைமுக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கணும். அதுதான் அதுக்கு மீனிங். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் நம்ம போட்டிருக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அது மேலே வச்சு நீங்கள் அமௌண்ட் எடுக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அதுதான் அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரேஸ்லெட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரேஸ்லெட்டுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரேஸ்லெட்டில் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க பிரேஸ்லெட் ஒரு மாடல் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் இப்போ டிஃப்ரெண்ட்டாக நிறைய பிரேஸ்லெட் நமக்கு மார்க்கெட்டில் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே நம்ம எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த பிரேஸ்லெட்டுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாமா. ஸோ இப்போ இதில் நான் 22 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இதே மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது, நீங்கள் இதே மாதிரி ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு 20, 30 ஆர்டர்ஸ் நீங்கள் எடுத்த பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் சடனாக பார்த்ததுமே ப்ரைஸ் சொல்லிடலாம். அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இதில் நம்ம 22 பீட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 22 பீட்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்ஸ் வந்து 1 ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா ஹேங்கிங் செயின். ஓகேவா? இப்போ இந்த பீட்ஸோட ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம பேஜில் இருக்கிற ப்ரைஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம 35 ருபீஸ்க்கு பீட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதில் 100 பீட்ஸ் இருக்கும். நீங்கள் இதில் 22 பீட்ஸ் எடுத்திருக்கீங்க. ரவுண்டாக 25ன்னு வச்சுக்கோங்க. பீட்ஸில் 25 அப்படின்றது 4 பங்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ப்ரைஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 35 ருபீஸ். ஸோ அதை டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 8.75, நீங்கள் 9 ருபீஸ்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பீடோட ரேட் வந்து உங்களுக்கு 9 ருபீஸ். நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது பீடோட ப்ரைஸும் பார்க்கணும் அண்ட் பீடோட குவான்டிட்டியும் பார்க்கணும். ரெண்டுத்தையுமே சேம் நம்பரால் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ப்ரைஸையும் 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன், பீட்ஸையும் 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்ஸு. இந்த சாம்ஸோட ப்ரைஸ் உங்களுக்கு 7 ருபீஸ். ஸோ நான் அதையும் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹேங்கிங் செயின் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு 1.5 இன்ச் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இதில் ஒரு ஹெட் பின் வந்து இந்த ஹேங்கிங்க்கு நான் வந்து ஹெட் பின் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 10 ருபீஸ்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே சேர்த்து 10 ருபீஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டிசைன் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேக்கிங் காஸ்ட். இப்போது இதை வந்து நீங்கள் பிரேஸ்லெட் கவரில் போடுவீங்க. ஸோ போட்டுட்டு பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம், அப்படி இல்லைனா கொரியர் பேக்கில் வச்சு கொடுக்கலாம். பபுள் ரேப் கண்டிப்பாக போடுவீங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பேக்கிங் காஸ்ட்டாக நான் 20 ருபீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 20 ருபீஸ். இதோட எஸ்டிமேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 46 ருபீஸ் வந்துட்டு வருது. ஓகேங்களா? 46 ருபீஸ் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த டிசைன் நார்மலாக ஹேங்கிங் வச்சது மார்க்கெட்டில் 50 to 60 ரேஞ்சஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ண காஸ்ட்டு இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் இப்போ 46 ருபீஸ் வந்து உங்களுக்கு வருதா, இதில் நீங்கள் டிசைன் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா 50 ருபீஸ்லேருந்து 60 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு நீங்கள் 50 ருபீஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு 4 ருபீஸ் வந்துட்டு அதில் ப்ராஃபிட் இருக்கும். இல்லை நான் 55லேருந்து 60 ருபீஸ் வரைக்கும் வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 10 ருபீஸ்க்கு மேலேயே
ப்ராஃபிட் இருக்கும். நம்ம ப்ராடக்ட்டோட வந்து விற்க போகிறோம் அப்படின்னா அதோட மார்க்கெட் ரேட் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேஜஸில் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ரேட் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி திட்டத்திட்ட நெருக்கமாக வர மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் எப்போதுமே ஒரு ஹை ப்ரைஸ் வந்து வச்சு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ உங்கள் க்ரோத்தையும் அதை அஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு லாஸ் ஆகாத அளவுக்கு லோ ப்ரைஸ் கொடுத்துட்டு நீங்கள் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிரேஸ்லெட் இந்த மாதிரி மாடலில் இருக்கிற பிரேஸ்லெட்டுக்கு எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் இதை நம்ம ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டயர் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டயர் பீடில் வந்துட்டு 6, 9, 12, 15 பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பீட்ஸ் வந்துட்டு 15 வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கியர் வயரு, லாக்கு, கிளாம் ஷெல், லாப்ஸ்டரு, அதுக்கப்புறமா ஜம்ப்ரிங் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் ரா மெட்டீரியல்னு எடுத்துக்கிறேன். ரா மெட்டீரியல் நான் 20 ருபீஸ் அப்படின்னு வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பீடு வந்து பார்த்தீங்கன்னா 85 பீட்ஸ் வந்துட்டு ஒரு லைனில் இருக்கும். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 50. நம்ம இதில் 15 பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது பீட்ஸ் கவுண்டு 85 டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டு பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு 17 வருது. அப்போ இதை வந்து நம்ம 5 பங்காக பிரிக்கும் போது 17 பீடு வருது. நமக்கு 15 இருக்குது, நம்ம 17னே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதே மாதிரியே இப்போ இந்த இடத்துல 17 பீடு அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீடோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் டிவைடட் பை ஸோ பீட்ஸ்க்கு எவ்வளோ போட்டோமோ அதே மாதிரியே ப்ரைஸ்க்கும் போடணும். 5 ருபீஸ் டிவைடட் பை போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு 10 ருபீஸ் வருது. அப்போ இந்த பீடோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ருபீஸ் தான். ஓகேங்களா? ஸோ பீடோட ரேட்டு, ரா மெட்டீரியலோட ரேட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பேக்கிங் காஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக நான் வந்துட்டு 20 ருபீஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு வந்து ஒரு 10 ருபீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒர்க்கிங் காஸ்ட் வந்துட்டு 10 ருபீஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட எஸ்டிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 50-60 ருபீஸ் வந்துட்டு வருது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 62, 65 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே மாதிரியே 60க்கும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா 65க்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் சேல் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ நான் 60 உங்களுக்கு வருது, நீங்கள் இதுக்கு மேலே வந்து 65 வரைக்கும் போகலாம். இல்லை நான் 70 வைக்கிறேன் அப்படின்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம இப்படி எடுத்தாலும் சரி இப்படி எடுத்தாலும் சரி இதே மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரைஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி கிளாஸ்க்கு நம்ம எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ்க்கு என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பாம் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த ஃபுல் வரைக்கும் உங்களோட உள்ளங்கை வந்து முடிகிற இடம் வரைக்கும் இதுக்கு மட்டும் போகிறீங்கன்னா நம்ம பாம் லென்த் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடம் இருக்குது இல்லையா, இப்போ நான் வாட்ச் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பிளேஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள் லென்த் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிடில் அப்படின்னு சொல்லணும். ஸோ எல்போக்கு மேலே போச்சுன்னா எல்போ லென்த். ஸோ இதுதான் நம்ம வந்து அளவு அவங்க இப்படி தான் கேட்பாங்க. நம்ம கேட்கும் போதும் இதில் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த வேர்டிங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் மண்டேலா ஆர்ட் போடுறீங்க அப்படின்னா ஸோ மண்டேலா ஆர்ட் அப்படின்றது உங்களுக்கு சென்டர் போர்ஷனில் வரும், ஃபிங்கர்ஸில் வரும், பேக்கில் சென்டரில் ஃபிங்கர்ஸில் இவ்வளோ தான் வரும். ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் இதில் பண்ண போகிற ஒர்க் வந்து ரொம்ப கம்மி. இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் இது எல்லாமே போத் ஹேண்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 2 கையிலுமே நீங்கள் மண்டேலா ஆர்ட் போட போகிறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து 150 ருபீஸ் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் 2 கைக்குமே ஃப்ரண்ட் சைடு போடுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ மண்டேலா ஆர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேக்கு ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துட்டு நீங்கள் 150 ருபீஸ் ஃபார் போத் ஹேண்ட் 2 கைக்குமே வாங்கலாம். சேம் இதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு பேக்குக்கும் வரும். ஸோ டோட்டலாக நீங்கள் 300 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே நான் மண்டேலா போடலாம், ஆனால் பாமில் வேறு டிசைன் கேட்குறாங்க, நார்மலாக ஃபுல் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்டுக்கு 200 ருபீஸ் அண்ட் பேக்குக்கு 200 ருபீஸ் வாங்கிட்டு டோட்டலாக 400 ருபீஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள் லென்த் வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னா ஃபார் போத் ஹேண்டுக்கு. ஸோ எதுக்கு அப்படின்னா பேங்கிள் லென்த்து ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 300 ருபீஸ் 2 ஹேண்டுக்குமே 300 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். அண்ட் பேக்குக்கும் 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம். டோட்டலாக உங்களுக்கு 600. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் வரைக்கும் கேட்குறாங்கன்னா நீங்கள் அப் டு 450 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் மிடில் லென்த்துக்கு. ஸோ ஃப்ரண்ட் சைடுக்கு 450 ஃபார் 2 ஹேண்டுக்குமே அண்ட் பேக் சைடுக்கு 450. ஸோ ரெண்டுத்துக்குமே சேர்த்து 900 சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்போ வரைக்கும் ஃபுல் லென்த்துக்கு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா ஃபுல் லென்த் எல்போ வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னா அப் டு 550 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடும் கேட்குறாங்கன்னா பேக் சைடுக்கும் அதே மாதிரி தான். ஸோ ரெண்டுத்துக்குமே சேர்த்து 1100 ருபீஸ். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிரைடல் மெஹந்திக்கு கொடுக்க முடியாது. நார்மலாக வந்து கேட்குறாங்க இல்லையா, ஏதோ ஒரு டிசைன் போட்டு ஃபில் பண்ணுங்கள், எது மாதிரி போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து கை ஃபில் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கும் போது நீங்கள் இந்த மாதிரி சார்ஜஸ் காமனாக நீங்கள் வாங்கிக்கலாம்.
அண்ட் உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிறதா ரேட்டு. இப்போ நம்ம கொடுக்கறதுக்கு மேலே இன்னும் ஒரு 200 வச்சு பண்ணாலும் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்க தாராளமாக கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் இப்போ பிரைடல் பண்ண போகிறீங்க, பிரைடலில் வந்து இப்போ உங்களுக்கு எலிஃபெண்ட் வச்சு பண்ணி கொடுங்க, இல்லை எனக்கு வந்து இந்த என்கேஜ்மெண்ட் தீம் வச்சு பண்ணி கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்கும் போது இப்போ நீங்கள் வாங்குறத விட 200 ருபீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதில் எது பண்ணாலுமே சரி. ஸோ அதில் பேங்கிள் லென்த்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் வராது, ஏன்னா அதில் ஃபிகர்ஸ் ரொம்ப கொடுக்க முடியாது, பாமில் மட்டும்தான் கொடுக்க முடியும். பட் மிடிலையும் உங்களுக்கு ஃபுல் லென்த்லையும் நம்ம ஃபிகர்ஸ் உள்ள ஆட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல 200 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். எதுக்குன்னா எலிஃபெண்ட்டுக்கும் பீகாக்குக்கும் நீங்கள் 200 ருபீஸ் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு பிரைடு க்ரூமா அவங்களோட ஃபேஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 400 ருபீஸ் வரைக்கும் அதிகமாக்கிக்கலாம். ஏன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து மெனக்கட்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கான சார்ஜஸை நீங்கள் அதுக்கு வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ க்ரூம் பிரைடெலாம் வச்சு கேட்குறாங்கன்னா நீங்கள் 400 ருபீஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்துட்டு வாங்கிக்கலாம். ரொம்ப கஷ்டமான ஒர்க் கேட்குறாங்க அப்படின்னா அப் டு 600 வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரே ஒரு பிரைடு ஃபேஸ் மட்டும் கேட்குறாங்கன்னா ஒரு அமௌண்ட்டுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அதுவே எனக்கு நிறையா ஃபிகர்ஸ் இருக்கிற மாதிரி வேணும், நிறைய டிசைன்ஸ் அவங்களே கொடுத்து இதெல்லாம் உள்ள இண்டிகேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இன்ட்ரிகேட்டான ஒர்க்ஸ் நிறையா பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாங்குற சார்ஜஸ்லேருந்து 600 ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோன் மேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, அந்த கோனோட ப்ரைஸ் அது எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு வேளை நீங்கள் இந்த பிரைட் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து சேர்த்து மொத்தமாக ஒரு 1100 ருபீஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதுக்கு மெஹந்தி வந்துட்டு ஒரு 5 எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோனோட ரேட் வந்து ஒரு 25 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 125 ருபீஸ்க்கு வந்து கோனோட ரேட் வந்து வருது. கோனோட ரேட்டு 125 ருபீஸ் வருது. இப்போ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி அங்கே போகணும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது, உங்களால் ட்ராவல் பண்ணால் ரொம்ப அமௌண்ட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படின்னா ஸோ அதை நீங்களே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அதை வந்து நம்மளே பக்கத்தில் தான் இருக்கோம், ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு சேர்த்துக்காதும் நம்மளோட விருப்பம் தான். பட் ரொம்ப தூரத்துலேருந்து நான் வரேன், அதிகமாக வந்து நான் மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இவ்வளோ தூரத்துலேருந்து வரதுக்குன்னா இதை நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கிட்ட தான் கேட்கணும். இப்போ நீங்கள் வரதுக்கு போகிறதுக்கு செலவு வந்து ஒரு 600 ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் கிளைண்ட் கிட்ட தான் கேட்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வர தூரத்தை பொறுத்து. ஓகேவா? ஸோ இந்த ட்ராவலிங்கான ஃபீஸ் இது எல்லாத்தையுமே வந்து ட்ராவலுக்கு ஃபீஸ் கொடுங்க நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. ஸோ இந்த ஃபீஸை இன்க்ளூட் பண்ணி டோட்டலாக தான் இப்போ அந்த பிரைடு வந்து கேட்குறாங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறப்ப எவ்வளோ சொல்லுவீங்க? ஸோ 1100 125 அடுத்து 600. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்கிறப்ப 1825 ருபீஸ் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் கேட்கலாம் ட்ராவலுக்கு கரெக்டாக இவ்வளோ ஆகும், ஏன்னா நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போகாமல் கூட இருந்திருக்கலாம், இவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலும் ஏறக்குறைய இவ்வளோ தான் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லணும். அப்போ நீங்கள் கிளைண்ட் கிட்ட சொல்லும் போது இந்த ரேட்டு தான் சொல்லுவீங்க. இதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 2000 வரைக்கும் வச்சு கொடுக்கலாம். ஆனால் அதுக்கான ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஹந்திக்கு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குந்தன் ஒர்க்குக்கு எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ குந்தன் ஒர்க்கில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிரைடல் செட்டு, இது ஒரு ஹேண்டுக்கு உள்ளது. ஓகேங்களா? இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நான் 9 பேங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 9 பேங்கிள்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 9 பேங்கிளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 ருபீஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம த்ரெட்டு வந்து ரேப் பண்ணியிருக்கோம், எல்லாத்துலேயுமே த்ரெட்டு ரேப் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் கலர் யூஸ் பண்ணும்போது அந்த த்ரெட்டே வந்து ஃபுல்லாக காலி ஆகிடும். சில இதில் வந்து உங்களுக்கு ஹாஃப் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபுல் த்ரெட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ருபீஸ் வரும். ஸோ அப்போ நான் வந்து இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு அந்த க்ரீன் கலர் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த பிங்க் கலர் ஒரு ஹாஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் டோட்டலாக வந்துட்டு 30 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டோட ரேட் போட்டுக்கிறேன். த்ரெட் ப்ரைஸ் வந்துட்டு 30 ருபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்துட்டு OHP ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் டிசைன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த OHP ஷீட் ஒரு ஷீட்டோட ரேட் வந்து 10 ருபீஸ். நான் இந்த 2 இது வந்து பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஹாஃப் ஷீட் வந்து யூஸ் ஆச்சு. ஸோ OHP ஷீட்டோட ப்ரைஸ் வந்துட்டு நான் 5 ருபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டோன்ஸு, ஸோ சேம் கலர் ஸ்டோன்ஸ், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திலகம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன் வந்துட்டு சேம் இந்த பீகாக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரியே இந்த ஃப்ளவருக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ டோட்டலாக நான் வந்து பண்ணிக்கிறேன். அதை இப்போ நான் வந்துட்டு ஸ்டோன்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ திலகம் ஷேப்புக்கு வந்து எனக்கு இதில் ரெண்டுமே சேர்த்து 20 கிராம்ஸ் 10 கிராம்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ருபீஸ். ஸோ அப்போ 50 ருபீஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி பர்பிள் கலரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பர்பிள் கலர் அப்படின்றது நான் இதில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் 10 கிராம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ் 25. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸு, ஸோ இதில் வந்து 2 பேங்கிளுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து இதை ரேப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது சென்டர்லேயும் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் 20 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 50.
அண்ட் நெக்ஸ்ட் இது ரவுண்டில் வந்துட்டு சென்டரில் வந்து ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன், ரவுண்ட் ஸ்டோன் கொடுத்துருக்கேன், அந்த இதுலேயும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு 5 கிராம்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 ருபீஸ் வந்துட்டு வரும். ஸோ டோட்டலாக ஸ்டோன்ஸோட ரேட் மட்டுமே வந்துட்டு 38 ருபீஸ், 138 ருபீஸ். இப்போ இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இதுக்கு பேக்கிங் காஸ்ட்டு ஸோ நார்மலாக பண்ணுற பேக்கிங்கை விட பாக்ஸு அதுக்கப்புறமா பபிள் ட்ராப் கவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அதிகமாக ஆகும். ஸோ நான் இதுக்கு 30 ருபீஸ் பேக்கிங் காஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் நம்ம க்ளூவும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ க்ளூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு B7000 எடுக்கிறீங்க அப்படின்னா ரேட் வந்து உங்களுக்கு 50 ருபீஸ். ஆனால் ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு முக்கால்வாசி யூஸ் பண்ணிடுவீங்க. இல்லை நார்மல் க்ளூ வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 ருபீஸ், அது ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் இது 70 ருபீஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் இதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 255 ருபீஸ் வந்துட்டு வருது. அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான சார்ஜஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் மார்க்கெட் ரேட்டில் இது எவ்வளோ போகுது அப்படின்றதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். வேலை இந்த செட் உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டில் ஒரு 800 ருபீஸ்க்கு கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 800 ருபீஸ்க்கு இது மேபி சேல் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் செஞ்சுருக்க வேலை இது எல்லாத்துக்குமே சேர்த்து இதுக்கு மேலே ப்ரைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 700னும் கொடுக்கலாம், ஆர் 750னும் கொடுக்கலாம். இல்லைப்பா நான் 800க்கு தான் கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் அந்த ரேட்டுக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட தான். ஸோ இதுக்கு மேலே வரது எல்லாமே நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கும் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கும் உங்களுக்கு வர அமௌண்ட்டு தான். ஓகேங்களா? இதில் மேபி சில ப்ரைஸஸ் சேஞ்சாக இருக்கலாம், நம்ம வாங்குற இடத்த பொறுத்து அதிகமாக கம்மியாக அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி நீங்கள் இந்த ப்ரைஸை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேபி இந்த அளவு வந்து உங்களுக்கு இன்னும் சில இதெல்லாம் அதிகமாக கூட தேவைப்படும் நம்ம எடுக்கிற டிசைனை பொறுத்து. ஸோ இது நீங்கள் எப்போவுமே சொல்கிறதுக்கு முன்ன இப்போ நான் வந்து இதை காமிச்சு சொல்கிறேன், உங்களுக்கு புரியுது. இப்போ என்கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க, நான் எப்படி இது பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாடல் ஃபோட்டோ அனுப்பி தானே கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதில் என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை எழுதுங்க. இப்போ இந்த மாதிரி 3D ஒர்க் OHPல பண்ணியிருக்காங்கன்னா அதை எழுதுங்க, ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அதை எழுதுங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை எழுதிட்டு அதுக்கப்புறமா இது இவ்வளோ குவான்டிட்டிஸ் அப்படின்றது நமக்கு தோராயமாக தெரியும். ஓகேங்களா? தோராயமாக உங்களுக்கு இப்போ ஒரு 5 கிராம்ஸ் தெரியுதுன்னா அதை நீங்கள் 7, 8 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 8 கிராம்ஸ்க்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அது 10 கிராம்ஸ் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கஷ்டம். ஸோ நீங்கள் வரதை விட ஒரு 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸ் அதிகமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா மீந்தா பிரச்சனை இல்லை, பத்தாமல் போகக்கூடாது அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு ப்ரைஸ் எடுத்துக்கணும். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் குந்தனில் நீங்கள் கிளிப்ஸ் பண்ணாலும் சரி, ஹேர் பேண்ட்ஸ் பண்ணாலும் சரி, சேம் மெத்தட் தான். எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங்க்கு எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜுவல்லரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்னு பார்க்கும்போதுட்டு இதுக்கு பென்டென்ட். ஓகேங்களா? இந்த பென்டென்ட்டோட ரேட் வந்துட்டு உங்களுக்கு 40 ருபீஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்குள்ள நீங்கள் போட்டிருக்க பீடு வந்து ஒரு 25 above 50 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து வர மாதிரி இருக்கும். நான் ஒரு ஹாஃப் லைனாகவே இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ பீட்ஸ் வந்துட்டு 50 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ பீட்ஸோட ஒரு ஃபுல் லைனோட ரேட் வந்து உங்களுக்கு 35, அப்போ டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ இதோட ரேட்டு ஒரு 18 ருபீஸ் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பேஸர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பால் ஸ்பேஸோட ரேட் ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா 4 ருபீஸ் வரும். டோட்டலாக நம்ம 4 யூஸ் பண்ணியிருக்கோம், 16 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோரியல்ஸ் எடுத்துருக்கோம். மினிமம் இது வந்து ஒரு 3 கிராம்ஸ் ஆச்சும் உங்களுக்கு இருக்கும். நான் அதை வந்து 5 கிராம்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ லோரியல்ஸ் இது வந்து உங்களுக்கு 25 ருபீஸ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு பேக் ரோப்பு 10 ருபீஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இதோட கியர் வயர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, கியர் வயர் நான் ஒரு 10 ருபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதோட எஸ்டிமேஷன் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 119 ருபீஸ் வந்து வருது. ஓகேங்களா? இப்போ இது மார்க்கெட் ரேட்டில் உங்களுக்கு மினிமம் ஒரு 180க்கு மேலே 200, 250 அந்த ரேஞ்சில் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம இது பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இதில் நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்போ நான் வந்துட்டு ஒரு மார்க்கெட் ரேட் அப்படின்றத ஒரு 200 அப்படின்னு நான் சும்மா வைக்கிறேன். ஓகேங்களா? 200 அப்படின்னு நான் வைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு 119 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ இதில் பேக்கிங் காஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் காஸ்ட் இதுக்கும் சேம், நீங்கள் பாக்ஸஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும், பபிள் ரேப் பண்ணுற மாதிரி இருக்கும், கொரியர் கவர். ஸோ எல்லாமே சேர்த்து 30 ருபீஸ் வந்து எடுக்கிறேன். அப்போ டோட்டலாக ஒரு 9 கிட்டத்தட்ட 150 அப்படின்னு வச்சுக்கோங்க. 150 ருபீஸ் உங்களுக்கு வருது. மார்க்கெட் ரேட் 200 அப்படின்றது இருக்குது. ஸோ நான் செஞ்சதுக்கான கூலி நான் 50 ருபீஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், நான் 200 வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் 180 கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ லாபம் வந்தால் போதும், பட் எனக்கு கஸ்டமர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு கொடுக்கலாம். ஸோ பிகினராக இருக்கிறவங்க எப்போதுமே ஒரு நார்மல் ரேட், ஒரு நம்ம மார்க்கெட்டில் பார்க்குற ரேட், எல்லா பேஜஸ்லையும் கிடைக்கிற ரேட்டை விட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுது, கம்மியான ப்ரைஸில் உங்களால் வாங்க முடியுதுன்னா கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கி கம்மியான ப்ரைஸ்க்கு சேல் பண்ணும்போது உங்களுக்கு சேல்ஸ் நிறையா போகும், கஸ்டமர்ஸ் நிறைய கிடைப்பாங்க. உங்களுக்கு அப்பயுமே நீங்கள் ஸ்டார்டிங் லெவலில் இப்போ நான் இது வந்து மார்க்கெட் ரேட்டு 200 அப்படின்னு இருக்குது, நான் ஒரு 250 வைக்கிறேன்னு வைங்களேன், வாங்குவாங்க. 250 ருபீஸ்க்கு வாங்குறவங்க வாங்குவாங்க. ஆனால் இந்த 250 ருபீஸ்க்கு வாங்குறவங்க ஒரு 20% பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. பாக்கி 80% என்ன நினைப்பாங்க, ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம எப்போதுமே அதிக
அதிக பெர்சன்டேஜ் கவர் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது ரேட்டு கொஞ்சம் மினிமலாக வச்சு கொடுத்து தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அண்ட் உங்களுக்கான கிளைண்ட்ஸும் அதிகமான பிறகு அந்த ரேட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசின் ஆர்ட்டுக்கான ப்ரைஸ் ஃபிக்ஸிங் பார்க்கலாம். இப்போ ரெசின் ஆர்ட்டில் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ரெசின் ஆர்ட்டில் நிறைய மேக் பண்ணி சேல் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே போகலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ செயின்க்கு யூஸ் பண்ணுறது. நான் கீ செயின் இன்னும் மேக் பண்ணல, ஜஸ்ட் நான் இது பண்ணியிருக்கேன். நான் அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கீ செயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து மோல்டோட ஃபுல் திக்னஸ், அந்த அல்ஃபபெட் மோல்டோட ஃபுல் திக்னஸ்க்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இவ்வளோ பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ரெசின் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ குவான்டிட்டி ரெசின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதான் விஷயம். ஸோ இந்த ஃபுல்லாக நீங்கள் போடும்போது ஆகிறத விட ஹாஃப் போடும்போது கம்மியாக தான் ஆகும். அதுதான் ரெசின் குவான்டிட்டி அப்படின்றது. இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபுல் மோல்டுக்கு போட்டு எடுத்திருக்கேன். ஸோ கிராம்ஸ் கவுண்ட் அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு 4 to 6 கிராம்ஸ் தான் இதுக்கு மொத்தமாகவே தேவைப்படும். அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து யூஸ் ஆகாது. இதில் நான் கீ செயின் வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா, நம்ம வந்து ட்ரில் பண்ணுறதா இருந்தால் ட்ரில் பண்ணணும். இல்லை அப்படின்னா இதில் ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம ஜம்ப் ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா கீ செயின் ரிங் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு சேர்த்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 ருபீஸ் அப்படின்றத நம்ம இதுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா, அப்போ கீ செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70 ருபீஸ். எப்படி இதில் ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, ஒன்றுமே இல்லை மீன்ஸ் டிசைன் எதுவும் பண்ணல, எம்டியாக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா, நான் 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கேன். இதில் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர் கொடுக்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி நேம் கேட்குறாங்க, நீங்கள் பிரிண்டிங் எடுத்து இதில் ஒட்டி கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா நீங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணுங்க, அந்த ஒரே ஒரு ஃப்ளவர் வைங்க, அதெல்லாம் சொன்னாங்கன்னா நீங்கள் இதே ப்ரைஸ்லேயே கொடுக்கலாம். எம்டியாக கொடுக்குறீங்க, ஒன்றுமே வேண்டாம், எனி கலர்ஸ் அப்படி கேட்குறாங்கன்னா நீங்கள் 60 to 70 ருபீஸ்க்கு கூட கொடுக்கலாம். இதுக்கு மேலே அவங்க வந்துட்டு எனக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டி நேம் வேணும் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் போடுறதுக்குன்னு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் கடையில் போயிட்டு பிரிண்ட் எடுக்கிறப்போ ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் இது கூட சேர்க்கணும். சிங்கிள் பீஸ் மேக்ஸிமம் பிரிண்ட் போட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு பல்காக தான் கொடுப்பாங்க. இப்போ அப்போ வந்து நீங்கள் வச்சிருக்கும் போது எப்படி வைக்கணும்னா மினிமம் வந்து ஒரு 3-4 கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வேணும்னா மினிமம் 3-4 பீஸ் வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஒரு பீஸ் கூட போடுறதுக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பீஸ்க்கு என்ன ரேட் ஆகுதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கணும். சம்திங் இது இப்போ 20 ருபீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20 ருபீஸையும் இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு 90 ருபீஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இதை பேக் பண்ணி போடுறதுக்கு இது எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணணும். எதுக்கு, இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டிக்கரில் நேம்லாம் ப்ளேஸ் பண்ணி நிறைய டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ண போகிறீங்கன்னா 100 ருபீஸ். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ரெசின் போட்டு இதை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தான் காஸ்ட். ரெசினுக்கு தான் பேசிக்காக காஸ்ட் வந்து போகிறது, ரெசினுக்கு தான். ஸோ இப்போ வந்து நம்ம கீ செயினுக்கு பார்த்துட்டோம். இதே கீ செயினில் உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு கேட்பாங்க இல்லையா, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுலலாம் ஃபோட்டோ ஃப்ரேம், ரவுண்டில் ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படிலாம் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா ஸோ எனக்கு இந்த பிரிண்டிங்க்கு 20 ஆன மாதிரி அதுக்கும் அவ்வளோதான் ஆகுதுன்னா நீங்கள் இதுவே வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பிரிண்டிங்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்னா அந்த சார்ஜஸை இது கூட நீங்கள் ஆட் பண்ணி அப் டு 150 ருபீஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃபோட்டோ வச்சு கீ செயின் பண்ணுறீங்க, இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறீங்கன்னா 150 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு சேல் பண்ணிக்கலாம். பிரிண்டிங்க்கு உங்களுக்கு ரெசினுக்குலாம் ஆகிற அமௌண்ட் கம்மியாகிற பட்சத்தில் இந்த ரேட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதே அதிகமாக தான் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடில் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சி தீம்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி சி தீம்ஸ்க்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சி தீம்ஸ் பண்ணுறது. ஸோ இதுலேயும் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எம்டிஎஃப் போர்டு, இந்த எம்டிஎஃப் போர்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ருபீஸ் வரும். இந்த ஷெல்ஸ் வந்து டோட்டலாக ஒரு 30 ருபீஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ரெசின் வந்து ஒரு 6 கிராம்ஸ் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதில் பிக்மெண்ட்ஸ் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ரெசினோட ரேட் வந்துட்டு ஸோ 6 கிராம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 30 ருபீஸ் அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ருபீஸ் வந்துட்டு வருது. ஓகேங்களா, 120 ருபீஸ் வந்துட்டு இதுக்கு மெட்டீரியலோட காஸ்ட் மட்டுமே வருது. இதுக்கு மேலே இந்த போர்டுக்கு நீங்கள் ஒரு 180-200 ருபீஸ்க்கு கொடுத்தா கூட சூப்பராக வாங்கிப்பாங்க. ஏன்னா இது பார்க்குறதுக்கு அப்படி தெரியவே தெரியாது. அமௌண்ட் வச்சு 200 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் ரேட் வந்துட்டு ஒரு 150க்கு தான் கொடுக்குறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னா நீங்கள் 150யோ அப்படி இல்லைனா 140-45யோ அந்த ரேஞ்சஸில் நீங்கள் வந்துட்டு கொடுத்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் நீங்கள் எது எடுத்தாலுமே ரெசின் எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணுறீங்கன்றது முக்கியம். எம்டிஎஃப் போர்டில் நமக்கு ரெசினோட குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். மோல்டில் எடுக்கும் போது தான் நமக்கு ரொம்ப அதிகமான ரெசின்ஸ் வந்து தேவைப்படும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கோஸ்டரு, இது வந்து டீ கோஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில நான் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 to 12 கிராம்ஸ் ஆஃப் ரெசின் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நான் ஒரு ₹100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஃபோட்டோ பிரிண்ட் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ₹30 அப்படின்னு நான் மினிமலா குடுத்துக்கிறேன். அண்ட் இதில பேர்ல் பீட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கிளிட்டர்ஸ் அண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஒரு ₹20 அப்படின்ற மாரி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேங்களா. இதுதான் மொத்தமா இதுக்கு நம்ம பண்ணியிருக்கிறது. ஓகேவா. ஓகேங்களா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 150 ரேஞ்சில வருது. பட் இந்த மாரி பிரிசர்வேஷன் ஒர்க்கு நீங்க 200 எபோவ் நீங்க சேல் பண்ணலாம். தாராளமா சேல் பண்ணலாம். ஸோ சம்திங் இதுவும் வந்து 200க்கும் குடுக்கலாம். ஆர் அதுக்கு எபோவும் குடுக்கலாம். பட் மார்க்கெட் ரேட்டும் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஸோ இப்போ இத நீங்க 180 to ₹200 அப்படின்ற மாதிரி சேல் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ரேம். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 8 இன்ச் மோல்டு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோட பிராண்டுக்காக நான் ரெடி பண்ணது. ஸோ இதில நான் வந்துட்டு இது ரிலேட்டடா இப்போ நான் பிரேஸ்லெட் அந்த மாதிரிலாம் ஜுவல்லரிங் அப்படின்றதுனால பீட்ஸு, பேர்ல் பீடு இந்த மாதிரி பிரேஸ்லெட் இதெல்லாம் வந்து குடுத்து நான் ஓனா இது வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இது இல்ல, இப்போ இதிலேயே ஃபோட்டோலாம் வச்சு பண்றீங்க அப்படின்னா, இப்போ டோட்டலா இந்த 8 இன்ச் மோல்ட் நீங்க பண்றதுக்கு ஒரு ஃபுல் பாட்டில் ரெசின் எடுக்கும். சம்டைம்ஸ் அதை விட அதிகமாவே எடுக்கும். ஒரு ஃபுல் பாட்டில் ரெசின், ஹார்னர் 2மே சேர்த்தோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரவுண்ட் ஒரு ₹500 வந்து உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா. இப்போ நான் இதோட பிரைஸ் வந்துட்டு ரெசினுக்கு வந்து நான் ₹500 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ₹500 உங்களுக்கு ரெசின் வருது. இப்போ இது உள்ளார நீங்க திங்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ நான் இதில பீட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க ஃபோட்டோ ஆட் பண்றீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஸ்பேஸ்ல நீங்க வைக்கிறதுக்கு மினிமம் ஒரு ₹100லேருந்து ₹150 ஆகும். ஃபோட்டோஸ் இத வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்ற மாரி ஃபோட்டோ வைக்கிறதுக்கு மினிமம் ₹100 to ₹150 வரும். ஓகேங்களா. ஸோ பிளஸ் ₹150 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க ஃப்ளவர்லாம் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த ஃப்ளவருக்கான ரேட்ட நீங்க அதில ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃப்ளவர் வந்து ஒரு ₹30 அந்த மாரி குவான்டிட்டில நான் யூஸ் பண்ண போறேன். ஃப்ளேக்ஸ் வந்து யூஸ் பண்ண போறேன். ஃப்ளேக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றேன் ஒரு ₹20 இந்த மாதிரி நீங்க இது உள்ளார என்னென்ன திங்ஸ்லாம் ஆட் பண்றீங்களோ, என்னென்ன கலர்ஸ்லாம் ஆட் பண்றீங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பிரைஸஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போணும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில உங்களுக்கு ₹700 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொன்ன அளவு ஒரு ஸ்டார்ட்டிங் பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இத விட உங்களுக்கு அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ₹700 வந்து நமக்கு இதில வருது. இப்ப நம்ம வேற ஐடியாஸ் அது உள்ளார பண்ண போறோம். நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். ரொம்ப நேரம் எடுக்க போகுது அப்படின்னா, அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே இதில தான் நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ரெசின பொறுத்தவரைக்கும் பேக்கிங் பக்காவா குடுக்கணும். என்ன ரீசன்னா, இது டேமேஜ் ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இதுக்கு நீங்க பேக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹50லேருந்து ₹70 வரைக்கும் நீங்க பேக்கிங்க்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிளஸ் ₹70 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ₹770 வந்துட்டு ஆகுது. ஸோ இதுக்கு மேல நீங்க உட்காந்து பண்ற டைம் இது எல்லாத்தையுமே சேர்த்து டோட்டலா இந்த ஃப்ரேம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 to 1100 அப்படின்ற ரேஞ்சஸ்ல நீங்க வந்துட்டு சேல் பண்ணிக்க முடியும். இது வந்து நான் சொல்றது ஸ்டார்ட்டிங். ஒர்க் வந்து நெறைய இருக்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. உள்ள நெறைய ப்ராசஸ் பண்ற மாரி கேட்குறாங்கன்னா, அதுக்கேத்த மாரி உங்க பிரைஸ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த கிளாஸ் இப்போ நம்ம இந்த 5 கிளாஸ்க்கும் குடுத்துருக்கோம் இல்லையா? கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஃபுல் வீடியோவ வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க உங்களுக்கு வர கிளையன்ட் கிட்ட இந்த மாரி மெத்தட்ல ட்ரை பண்ணியும் பார்த்து பிரைஸ் சொல்லி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பா இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம சேனல ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச்.